ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உற்சாகம் ஒரு அல்லேலே சொல்லுவோம்மா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தியானத்திற்காக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் அதில் 24வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். அல்லேலூயா. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பந்தய சாலையில் ஓடுகிறவங்க எல்லாரும் ஓடுவாங்க. ஆனால் அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. முக்கியமாக இதனுடைய நோக்கம் என்னென்னா, உங்களுக்கு தெரியும், ஓட்ட பந்தயத்தை குறித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஓடுவாங்க இல்லையா? ரன்னிங் ரேஸில் கலந்து கொள்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் ஒரு 100 கணக்கில் சேருவாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒவ்வொரு கப்பு கொடுப்பாங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. எல்லோரும் கொடுப்பாங்களா? யார் அதில் வின் பண்ணி லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் வின்னராக மாறுறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதே போல் தான் இப்போ ஓடுகிறவங்க எல்லாரும் ஓடுறாங்க. இந்த தேவனை தேடுறதுலையும் அப்படி தான், ஆண்டவரை தேடி ஓடுறதுலையும் அப்படி தான் ஓடுறோம். நிறைய பேர் ஓடுகிறோம். ஆனால் நம்ம ஓட்டம் வெற்றியாக முடியணும். எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? என் ஓட்டம் ஜெயமாக முடியணும்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்மா. அல்லேலூயா. நம்ம ஓட்டம் ஒரு வெற்றியாக முடியணும். அந்த ஓட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பரிசை பெறத்தக்கவர்களாக ஓடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க பரிசு வேணும்னு? அப்போது இந்த பந்தய சாலையில் ஓடுறது போல தான் இன்றைக்கி நம்ம ஓட்டத்தில் பந்தயத்தில் சேர்கிற மாதிரி தான் இன்றைக்கி விசுவாச வாழ்க்கையில் ஒரு ஓட்ட பந்தயத்தை போல் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம்மா. தேவனை தேடுறதில் இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த ஓட்டம் கடைசி வரலையும் வெற்றியாக மாற வேண்டும். ஆமென். ஒரு சோர்வு வரும், பிரச்சனை வரும், பாடு வரும், துன்பம் வரும். இந்த ஓட்டத்தை நிப்பாட்ட பல வழியிலையும் சத்துரு போராடுவான். அல்லேலூயா சொல்லுவோமா. செபத்துக்கு ஓடாதபடிக்கு, கர்த்தரை தேடாதபடிக்கு, செபிக்காதபடிக்கு, ஆராதனையில் கலந்து கொள்ளாதபடிக்கு உங்கள் ஓட்டத்தை முடக்க சாத்தான் பல வழியிலையும் முயற்சி எடுப்பான். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் பரிசை நீங்கள் பெறக்கூடாது, உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அடையக்கூடாது, உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக சத்துரு பல விதத்துலேயும் உங்கள் ஓட்டத்தை தடை செய்ய பார்ப்பான். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அதெல்லாம் தாண்டி ஓடி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் சேர்ந்த ஒரு வீரன் எப்படியெல்லாம் பாடு இருந்தாலும் அவன் தன்னை ஒடுக்கி அடக்கி அந்த பரிசை பெறத்தக்க ஒரு அனுபவத்தோடு கூட ஓடி கடைசி அவன் வெற்றி பெறும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா விளையாட்டுலேயும் அப்படி தான் இல்லையா? அப்போது ஒரு விளையாட்டை போல தான் இன்றைக்கி அந்த விளையாட்டுக்காக எவ்வளோ பாடுபடுகிறாங்க, எவ்வளோ உழைக்கிறாங்க, எவ்வளோ பிரயாசங்கள், எவ்வளோ இச்சை அடக்கத்தோடு இருக்கிறாங்க. பிரியமானவர்களை, கண்டதையும் கடியதையும் அவங்க சாப்பிட்றது கிடையாது. டெய்லி வழக்கமாக அவங்க என்ன எடுக்கிறாங்க? ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் அப்படி செஞ்சாதான் பரிசை பெறத்தக்கவர்களாக ஓடி ஓட்டத்தில் வெற்றி பெறுகிறாங்க. அல்லேலூயா. இதை போல தான் நீங்களும் நானும் விசுவாச ஓட்டத்தில், விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் பரிசை பெறுகிறவர்களாக மாற வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் கரம் கொடுத்து சொல்லுவான், நீங்கள் பரிசை பெறத்தக்கவர்களாய் ஓடுங்கள், பரிசை பெறத்தக்கவர்களாய் ஓடுங்கள். பரிசு வேணுமா வேண்டாமா? அல்லேலூயா. நம்ம கொடுக்குற ப்ரைஸ் இல்லைங்க, அது சண்டே கிளாஸ்லாம் கொடுப்பாங்களே. நீங்கள் இந்த பரிசு அல்ல நான் சொல்லியது, இது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்லை,
உங்களுக்கு பரலோகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் என்கிற பரிசை கொடுப்பார். ஜீவ கிரீடம் என்கிற ஒரு பரிசை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவரோடு கூட வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பார். அந்த பரிசை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லாரும் ஓடுறாங்க, ஆனால் பரிசு எல்லாரும் கிடைக்காது. அதனால் வேதத்திலிருந்து 2 பேருடைய ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2-3 பேருடைய வாழ்க்கையில் அவங்க பாருங்க எப்படி ஆண்டவரை தேடுறாங்க. நல்ல சான்ஸ் கிடைக்குது, ஆனால் அதில் உணர்கிறவர்கள் குறைவு. உணராமல் தேவனை விட்டு தூரமாய் போகிறவங்க நிறைய பேர். அலையிலே சொல்லுவோம்மா. அதுக்கேற்றபடி நான் சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லி நான் ஜெபித்து முடிக்கணும்னு விரும்புகிறேன். முக்கியமாக நம்ம பரிசை பெறத்தக்கவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு கூட்டம் பரிசை பெறணும்னு ஆண்டவருக்காக வாழ்கிறாங்க. அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் என்னத பரிசு, அது கிடைச்சா கிடைக்கட்டு, நாம் எல்லாம் அப்படி தான், நான் எல்லாம் முன்னால் அப்படி தான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாத போது என் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சா என்ன, கிடைக்காட்ட என்ன, எல்லாத்துலேயுமே ஒரு நிர்விசாரமாக இருந்தோம். என்னைக்கு கிறிஸ்துவோடு வந்தோமோ அன்னைக்கு தான் உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு சமாதானத்தின் தேவன். அவரை தேடணும், அவருக்காக வாடணும், அவருடைய சித்தம் செய்யணும்னு ஒரு முடிவு வந்தது. அல்லேலூயா. அதனால் அருமையான பிள்ளைகளை, பரிசை பெற எனக்கு வாஞ்சியாக இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஆவலோடு ஓடும்போது தான் உங்கள் ஓட்டம் ஜெயமாய் முடியும். அல்லேலூயா. வெற்றியாய் முடியும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உற்சாகமாக ஒரு விசை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அதனால் தேவ பிள்ளைகளே, முதலாவது 2 பேருடைய அனுபவத்தை பார்க்க போகிறோம். பாருங்கள், லூக்கா 23வது அதிகாரம் அதில் 39 இருந்து சில வார்த்தையை வாசிக்க கேட்போம். அங்கே பாருங்கள் 2 பேருடைய ஒரு அனுபவங்கள். ஏன்னா நிறைய பேர் ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கிறார். அழைக்கப்பட்டவங்க அநேகர். அல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவங்க நிறைய பேர். அல்லேலூயா. ஆனால் பரிசு எல்லாரும் கிடைக்கல. யாருக்கு அந்த வின் பண்ணி அந்த ஓட்டத்தில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வரும். அல்லேலூயா. அதை போல் பரிசை பெறத்தக்கவர்களாக நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். இங்கேயும் கூட 2 பேருடைய அனுபவத்தை பாருங்கள். 2 பேர் இருக்கிறாங்க. அங்கே லூக்கா 23:39 சீக்கிரம் வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். பாருங்க, 2 பேருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடில் சிலுவையில் அறையப்பட்டு அவர் அப்படியே மரண நேரத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அல்லேலூயா. இப்போது 2 பேர் 2 கள்ளனை ஆண்டருடைய வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் 2 பேர் அறைகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு கள்ளன் சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால், அல்லேலூயா, நீர் ஆண்டவர் இயேசுவானால், நீர் உலகத்தை சிருஷ்டித்த தேவனானால், நீர் தான் மெய்யான கடவுளானால் நீர் என்ன செய்யும், நீர் எங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், அவன் இகழ்ந்தான் என்று பார்க்குறோம். அந்த வார்த்தையை தெளிவாக வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன். 2 பேரை சிலுவையில் இயேசுவோடு அறைந்தாங்க இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களாம். இயேசு கிறிஸ்து நடுவில் உள்ள சிலுவையிலையும் 2 பக்கத்தில் 2 திருடர்கள் கள்ளர்களுடைய சிலுவையும் இருந்துச்சு. அப்போது ஒரு சிலுவையில் இருந்தவன் என்ன சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று, உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா. இப்போ 2 பேர் இருக்காங்க. இப்போ 2 பேரும் திருடங்க. ஆனால் இயேசு நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுக பக்கத்தில் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அருகில் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், மனம் திரும்புதல் எல்லாருக்கும் கிடைக்காது. பரிசு எல்லாரும் கிடைக்காதது போல எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும். யார் அதை பிடித்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். இன்றைக்கி உங்களுக்கு அழைப்பு கிடைத்திருக்கிறது. தேவ சபையில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. விலையேற பெற்ற அபிஷேகம் கிடைத்திருக்கிறது. ஆண்டவர் நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். அருமையானுள்ளே, நீங்கள் அதில் உறுதியாக இருந்தால் தான் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா.
பரிசு வேணும், வெற்றி வேணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எனக்கு ஒரு விடுதலை வேணும், வெற்றி வேணும், நானும் நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும், நான் அந்த விலையேறப்பெற்ற பரிசு எனக்கு கிடைக்கணும்னு நீங்கள் வாஞ்சித்தால் மாத்திரம்தான் அது கிடைக்க வாய்ப்பாய் மாறும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி. அருமையானுள்ளே, வேதம் சொல்லுகிறது 2 பேர் இருக்காங்க. ஆனால் 2 பேரில் ஒருத்தன் சொல்கிறான், நீர் கிறிஸ்துவானால். அல்லேலூயா. இப்போ சான்ஸ் நிறைய பேர் கிடைக்குது. அநேகர் ஆண்டவர் அழைக்கிறாரு, அநேகரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வராரு. ஆனால் எல்லாருக்கும் இந்த பரிசு கிடைக்கிற மாதிரி அவங்க நடக்கிறது இல்லை. அல்லேலூயா. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பரிசை பெறத்தக்கவர்களாய் ஓடுங்கள். பரிசை பெறத்தக்கவர்களாக நாம் தீர்மானிக்க வேண்டும். எனக்கு எப்படியாவது பரலோகம் போகணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தேவ பிள்ளைகளை ஏதோ இம்மைக்காக மாத்திரம் நம்ம இயேசுவை தேடி ஓடுறவங்களா இருக்கக்கூடாது. அந்த சிலுவையில் இருந்த அந்த கள்ளை ஏற்கனவே அவன் சரீரமெல்லாம் காயப்பட்டிருக்கிறான், உடம்பெல்லாம் ரத்தம். அந்த டைமில் கூட அவனுக்கு மனம் திரும்ப மனம் இல்லை. அல்லேலூயா. நீர் கிறிஸ்துவானால் என்ன சொல்லியா? உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை அவர் தேவ சித்தத்தின்படி அவர் மரிக்காட்டா நமக்கு மறுவாழ்வு இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக ரத்தம் சிந்தாட்டா இந்த மக்களுக்காக அவர் இந்த உலகத்தில் வந்து அவதரித்து பாவிகளுக்காக அவர் மரிக்காமல் போயிருப்பாரானால் இன்றைக்கு வரலையும் பாவ மன்னிப்பே இல்லாமல் முழு உலகம் அழிந்து போய்விடும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். இன்றைக்கு வரலையும் பிசாசின் வல்லமையில் விடுதலை இல்லாமல் இருந்திருப்போம். சாத்தான் இன்னைக்கு அநேகரை அழித்து கொண்டிருப்பான். ஏன்னா ஆதி பெற்றோர் செய்த அந்த பாவம் தொடர்ந்து வந்தது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வாலிய பிள்ளைகள்லாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானுள்ளே, இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பின் மேன்மையை புரிந்து கொள்ளாமல் அவர் வந்ததின் சித்தம் என்னன்னு அறியாதபடிக்கு அவன் சொல்கிறான், நீ உன்னையே ரட்சித்து கொள்ளு, நீ ஏன் இப்படி சிலுவையில் தொங்கணும், நீர் கடவுளானா நீர் ஏன் இப்படிலாம் கஷ்டப்படணும். பிரியமான இன்றைக்கு வரலையும் அப்படி தான் நிறைய பேர் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரியாமல் குழம்பிகிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வந்தது நோக்கம் நம்ம அறிந்து கொண்டோன்னா நம்ம அந்த மாதிரி கேட்கவே மாட்டோம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் சொல்லுகிறான், நீ உன்னையும் ரட்சித்து கொள்ளு, எங்களையும் ரட்சித்து கொள்ளு அப்படின்றான். அப்புறமா மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா. இது பயங்கரமான சிலுவையில் அந்த ஆக்கினை பயங்கரம். அலையிலே சொல்லுங்களா, ஒருத்தரை சிலுவையில் அறையுதுன்னா சும்மாயா? நம்ம கையில் ஒரு ஆணி இல்லை ஒரு சின்ன ஒரு கத்தி பட்டாலே, ஒரு காலில் ஒரு முள் அப்படியே பட்டுச்சின்னாலே நம்மளால் என்ன செய்ய முடியல, என்ன பண்ண முடியல, தாங்க முடியல இல்லையா வலி. அல்லேலூயா. அவன் அப்போ உடம்பெல்லாம் ஆணி. பிரைஸ் தி லார்ட். குற்றுயிராக்கி சிலுவையில் அறையிறாங்க. இந்த கொடிய நேரத்தில் கூட அவனுக்கு மனம் திரும்ப மனமில்லை. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி தான் காயப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு வாழ்கிறாங்க. சமாதானம் இல்லை, ஒரு விடுதலை இல்லை, ரட்சிப்புக்கு வழி இருந்தும் கூட தேவனை தேட மனம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆண்டர்கிட்ட வரணுன்னு விருப்பம் இல்லை. அன்பு தேவ ஜனமே, பரிசை பெறணுன்னு ஆசை இல்லை, கர்த்தருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுன்னு வாஞ்சை இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை எவ்வளோ சமீபமாய் ரட்சிப்பு வந்தது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு, அநேகருக்கு இந்த வாய்ப்பு வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம சபையில் வாரம் போகிறோம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க மனம் இல்லை. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்து நீதியை நிறைவேற்ற மனமில்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க மனமில்லை, தீர்மானிக்க மனம் இல்லை. இன்றைக்கி இப்படிப்பட்ட வாழ்க்கை பரிசை பெற முடியாதபடி போய்விடும். அல்லேலூயா சொல்லுங்களாம். பரிசை இழந்து போய்விடும். உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து விடுவீர்கள். அல்லேலூயா.
வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் மற்றவன் என்ன சொல்லியான், அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா, தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா, நாமோ நியாயப்படி தண்டிக்க. நல்ல கவனிங்க, இன்னொரு திருடன் எப்படி சொல்றான் பாருங்க, நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம பாவிதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ தப்பு செய்தவன் தானே தண்டனை அனுபவிச்சணும், அப்படி தானே? இப்போ ஜெயிலில் எல்லாம் பாருங்கள், இப்போ அநியாயமாக கொண்டு போடுறாங்க, அது வேறு காரியம். ஆனால் உண்மையிலே ஒரு குற்றவாளிக்கு தான் என்ன கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த திருடன் சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எப்படி மனம் திரும்புகிறாங்க பாருங்கள், உணர்கிறது, மனம் திரும்புகிறது. அதுதான், ஐயோ நான் செய்தது தவறு, நான் பாவி தான், என்கிட்ட நிறைய குற்றம் உண்டு. உண்மையிலேயே அவன் சொல்ல, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனா இவங்க எல்லாம் திருடங்க, கொலை செய்திருக்காங்க, அநியாயம், அக்கிரமம், பயங்கரங்கள். அல்லேலூயா சொல்லுங்களாம். பைபிளில் இருக்குல்லையா, பரவாஸ் என்கிறவன் ஒரு பேர் போன திருடன், அவன் ஒரு திருடன். ஆனால் இந்த திருடர்களும் அப்படி தான், 2 பேர் திருடர்கள்னால் சாதாரணமானவங்க இல்லை. ஜெயிலெல்லாம் சில பேரை கொண்டு வைக்கிறாங்க பாருங்கள், அவங்க பயங்கரமான ஆட்களை, அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு தான் இந்த கொலை தண்டனையை கொடுப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இயேசு நமக்காக அப்படிப்பட்ட கொடிய ஒரு தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே, தகாதவைகளை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, நல்ல கவனிங்க, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அல்லேலூயா. அப்ப அடுத்த ஆண்டவர் என்ன சொன்னாரு, இயேசுவை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட, கவனிங்க, இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அது என்னது, தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள போகக்கூடிய பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையானுள்ளே, எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பரிசென்று சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தேவ பிள்ளைகளே, நிறைய பேருக்கு அழைப்பு இருக்கிறது. பைபிள் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் சிலர். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டால் ஆண்டவருடைய பாதத்தில் அவரை தேட முடியாமல் பின்மாற்றம், தேவனை விட்டு தூரம் போகிற அனுபவங்கள். பிரியமானவர்களே, பரிசு வேணுமா, பரிசு வேணும்னு கிடைச்சா கிடைக்கட்டு பார்த்துக்கலாம். கடைசி ஒரு கொடிய ஆபத்தான நிலையில் நம்ம சிக்கிக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அந்த நிலைமை வராதபடிக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. எனக்கு பரிசு வேணும். எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க, எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க தேவ பிள்ளைகளே? நிச்சயமாக உங்களுக்குன்னு ஒரு பெரிய மகிமையான இடம் உண்டு. அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளோ பெரிய திருட, 2 திருடனை கொண்டு வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் அறைந்தாங்க. ஆனால் ஒரு திருடன் மனம் திரும்பினான், அவன் வாழ்க்கை மாறினது, ஒரு பெரிய மகிமையை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு அப்படி சான்ஸ் கிடைக்குது. பிரைஸ் தி லார்ட். அதனால் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வாஞ்சியாக இருக்கிறேன். இன்னொரு காரியத்தை நீங்கள் வாசிக்கும்போது 2 குமாரர்களை குறித்து நாம் பார்க்குறோம். எல்லாமே 2 சொல்லி நிறைய பேரையும் சொல்லிக்கலாம். அழைக்கப்பட்டவங்க அநேகர் உண்டு, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க குறைவு. ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. லூக்கா 15வது அதிகாரம், அதில் வாசிக்கலாம். லூக்கா 15:20 வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு, நல்ல கவனிங்க, 2 பேர், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். அப்போது 2 குமாரர்களில் மூத்தவன் ஒருத்தன் இருக்கான், இளையவன் ஒருத்தன் இருக்கான். ஆனால் இளையவன் தகப்பனுடைய சொத்தை பங்கிட்டு கேட்டு, எனக்கு வர வேண்டிய பங்கெல்லாம் தரணும்னு கேட்டுக்கிட்டான். இல்லையா? அல்லேலூயா. தகப்பன் அவன்கிட்ட என்ன செய்யலை, சண்டை போடலை. பிரைஸ் தி லார்ட். அப்படியா மகனே? சரி, சொல்லி பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் எல்லாம் எழுத முடியுமா? எழுதப்படுகிற புத்தகம் உலகம் கொள்ளாதான். பைபிளில் எல்லாம் எழுத முடியாது, எவ்வளோ காரியம் இருக்குது. பிரியமானவர்களே, அப்போது அவனுக்கு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவன் பாருங்கள், அவன் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்.
ஆனால் அவன் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு வர வேண்டிய ஆஸ்தியை எனக்கு பிரித்து கொடுங்கள். அல்லேலூயா. தகப்பனாரும் கொடுத்தாரு. இவன் தூர தேசத்துக்கு போயிட்டான். நண்பர்களோடு சேர்ந்து எல்லாரும் ஒரே கொண்டாடி பயங்கரமாக. இப்போ நிறைய பேர் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்தா இப்படி தானே, ஒரு அங்கே டூர் போகலாம், இங்கே டூர் போகலாம், இப்படி போகலாம், அப்படி போகலான்னு சொல்லி அங்கே போய் எப்படியானா வாழ்ந்த. யார் பார்க்க போகிறா? அம்மா பார்க்க போகுதா? அப்பா பார்க்க போகுதா? பாஸ்டர் பார்க்க போகிறாரா? யார் பார்த்தா எனக்கு என்னன்னு ஒரு பயங்கர வாழ்க்கை. அல்லேலூயா. இருந்த பணம் எல்லாம் வேதம் சொல்லுது துன்மார்க்கமாய் அவன் செலவழித்தான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. துன்மார்க்கமாய் செலவழிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அதெல்லாம் வீட்டில் படிங்க, ஏன்னா எல்லா வசனங்களையும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. துன்மார்க்கமாக செலவழித்த பிறகு ஒரு நாள் அந்த மகன் உணர்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. பிரைஸ் தி லார்ட். இப்போ எல்லாம் செலவழிந்த உடனே அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரில. பிறகு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு போய் வேலையில் போய் சைன் பண்ணால் என்ன வேலை கொடுத்தாங்க? பன்னி மேய்க்கிற வேலையை கொடுத்தாங்க. அப்போ அந்த பன்னி மேய்க்கிற வேலையில் அவனுக்கு பசி ஒரு பக்கம், ஏதாவது சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா அங்கே பன்னிக்கு வைக்கிற தவிடு தான் இருந்துச்சு. அந்த தவிடை கூட அவனுக்கு கொடுக்காரு யாரும் இல்லை, அதை கொடுக்கறது கூட அவனுக்கு அனுமதி இல்லை. அல்லேலூயா. அப்படி ஒரு கொடிய நிலையில் இருக்கும் பொழுது அவன் உணர்ந்து மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். முதல்ல சிலுவையில் இருக்கிற அந்த கள்ளை, அல்லேலூயா, சிலுவையில் இருக்கிற அந்த கள்ளன் மனம் திரும்புகிறான். பிரைஸ் தி லார்ட். 2 பேருக்கு சான்ஸ் இருந்தது, ஆனால் ஒருவன் தான் அதிலே ரட்சிப்பின் அடையாளத்தை பெற்று மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேகருக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு இன்றைக்கி சத்தியம் தெரியுது, சபை இருக்குது, வருவதற்கு வழி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தேவனை தேட மனம் இல்லை. ஹல்லேலூயா. மனம் திரும்ப மனம் இல்லை. இதெல்லாம் பாருங்கள், நீ அப்படி ஆண்டவரையே குற்றப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. நீ உன்னையே ரட்சித்துக்கொள், என்னையே ரட்சித்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். எப்படியாவது இலவசமாக ஒரு விடுதலையை தான் நான் மறுபடியும் போய் திருடலான்னு பார்க்குறான் அவன். அல்லையிலே சொல்லுங்களேன். மறுபடியும் போய் கொள்ளை அடிக்கலாம், கொலை செய்யலாம், அநியாயம் செய்யலாம், அக்கிரமம் செய்யலான்னு அவன் பார்க்குறான். ஆண்டவர் அப்படி இல்லை. உணர்ந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் ரட்சிப்பு கிடைக்கும். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. உணர்ந்து மனம் திரும்பி அர்ப்பணிக்கிறவர்களுக்கு தான் அந்த மெய்யான பாக்கியத்தை அடைய முடியும். பாருங்கள், உடனேயே அங்கு ஒரு பெரிய மாற்றம். உடனே அந்த மகன் கடைசியாக 2 பிள்ளைங்க, ஆனால் மூத்தவன் அவன் பாருங்கள் நல்லவன் தான், அப்பா சொல்லி கீழ்ப்படிந்து அப்படியே இருந்துக்கிட்டான். ஆனால் இளையவன் பாவிதான், துரோகம் பண்ணது உண்மைதான், எல்லா பணத்தையும் செலவழித்து போட்டது உண்மைதான், அநியாயமாய் நடந்தது உண்மைதான். ஆனால் ஒரு நாள் அவன் உணர்கிறான். ஹல்லேலூயா. அவன் 20வது வசனம் சொல்லுகிறது, எழுந்து புறப்பட்டு பாருங்க. அவன் உணர்ந்து மனம் திரும்பின பிற்பாடு அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே பாருங்க, அவன் தூரத்தில் வரும் பொழுது தகப்பன் அவனை கண்டு, தகப்பன் அவரை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. இப்போ இவன் மனம் திரும்பி தகப்பனை நோக்கி அவன் நடந்து வருகிற போது தகப்பன் மனதுருகி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து மகன் செய்த பாவங்களை தவறுகளை மன்னித்து அவனுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்கிறதை பார்க்கிறோம். கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்மா. பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. உண்மையான ஒரு அன்புள்ள தகப்பன். ஹல்லேலூயா. மன்னிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. ஆனால் மூத்தவன் அப்பா கூடயே தான் இருந்தான், எல்லாம் கரெக்டு தான், சொல்லிய போல தான் கேட்டுட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ள மனம் திரும்புதல் இல்லாமல் போயிற்று. பிரைஸ் தி லார்ட். 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவன் கோபமடைந்து பாருங்க. இப்போ மூத்தவன், இப்போ இளையவன் மனம் திரும்பி அப்பா கூட சேர்ந்த உடனே இந்த வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம், விருந்து உண்டாடுறாங்க. அல்லேலூயா. விருந்து கொண்டாடும் போது
மூத்தவனுக்கு ஒரே வேதனை, என்னடா அநியாயமாக பாவம் செய்து எல்லா அக்கிரமத்தையும் செய்து பணத்தை எல்லாம் செலவழித்து இவன் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்த உடனேயே இவனை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம், பிரைசலான் அப்படின்னு அவன் வேதனைப்படுறான். ஆனால் நமக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்குடைய விலை இயேசுவுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. மெய்யான தகப்பனுக்கு தான் தெரியும் அந்த மகிமை. அல்லேலூயா. அருமையானவர்களே, அவன் வாழ்க்கையாண்டர் மாற்றினது மட்டும் இல்லை. இந்த மூத்த குமாரன் என்ன சொல்கிறான் பாருங்க, அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். உள்ளே போக அந்த மகிமையான சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க அவனுக்கு மனம் இல்லை. தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். நல்ல காருங்க, தகப்பன் வெளியே வந்து கூப்பிட, மகனே நீ வா. அல்லேலூயா. இவனுக்கு உள்ள போறது மனசு இல்லை. ஆனா என்ன காரணம், பாவம் செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து எல்லா பணத்தையும் செலவழித்து இவனுக்கு போய் இந்த மாதிரி ஒரு வாழ்வா. அல்லேலூயா. இப்போ கூட அப்படி தானே நிறைய பேர் மனம் திரும்புகிறவங்களை பார்க்கும்போது ரொம்ப பாவத்தில் இருந்து ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறி வருவாங்க. குடிகாரனாக இருப்பாங்க, இல்லைன்னா கொலை செய்திருப்பாங்க, இல்லை பயங்கரமான ஒரு விபச்சாரத்தில் இருந்து மறுவாழ்வை பெற்றிருப்பாங்க. அப்போது நம்ம ஊழியக்காரங்களுக்கு தெரியும் உண்மையிலே இவங்க இவ்வளோ பாடல இருந்து ஏசப்பட்ட இவங்க வந்திருக்காங்கன்னு. அல்லேலூயா. அதுபோல் கர்த்தருக்கு தெரியும், ஏன்னா அவருக்கு ரட்சிப்பு வேணும்னு. ஆனால் மற்றவங்க பார்வையில் எப்படி படும், இந்த இளைய குமாரனை போல தான் இருக்கும். அல்லையிலே சொல்லுவோமா, மூத்த குமாரனை போல அவன் இருப்பாங்க. அவன் அங்கே நினைப்பாங்க, இவனுக்கு போய் இந்த மாதிரி மறுவாழ்வு கொடுத்துருக்காங்களேன்னு. பிரியமானுள்ளே, அதனால் கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அப்போ ஒருவன் மனம் திரும்புகிறான். அல்லேலூயா. இன்னொருவன் அந்த பாக்கியத்தை இழந்து போகிறான். பிரைஸ் தி லார்ட். அப்பா கூட இருந்த ஒரு மூத்த மகன் அந்த மகிமையை இழந்து போனான், பரிசை இழந்தான். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஆனால் பாவம் செய்தவன் தான், அநியாயம் செய்தவன் தான், அக்கிரமாய் நடந்தவன் தான், தேவனுக்கு விரோதமாய் போனவன் தான். ஆனாலும் கூட மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வந்த பொழுது மறுவாழ்வை பெற்று கொண்டான். கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அதனால் அருமையான பிரியமானவர்களே, 2 பேருடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு கூட்டம் இப்படி இருக்குது, ஒரு கூட்டம் அப்படி இருக்குது. அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்குறோம். 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க பாருங்கள். அப்போ ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேன். பாருங்கள், லூக்கா 18வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். ரெண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, நல்ல கவனிங்க, இங்கேயும் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறோம். 2 பேர், ஆனால் ஒருத்தனுக்கு பெரிய பாக்கியம் கிடைக்குது. அல்லேலூயா. இன்னொருத்தன் பாக்கியத்தை இழக்கிறான். ஆனால் எல்லாருமே இயேசுவோடு நல்லா உறவாடி வருகிற பிள்ளைங்க தான். அல்லேலூயா சொல்லுங்களாம். இவனும் ஜெபம் பண்ண தான் போகிறான், அவனும் ஜெபம் பண்ண தான் போனான். அல்லேலூயா சொல்லுங்களாம். இவனும் தேவாலயத்தில் போகிறான், அவனும் தேவாலயத்தில் போகிறான். பிரைஸ் தி லார்ட். அங்கேயும் ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க தகப்பனோடு தான் இருக்காங்க. ஆனால் சான்ஸ் யாருக்கு கிடைக்குது, துன்மார்க்கமாய் நடந்த இளையகுமாரன் மனம் திரும்பினான். நல்லவனை போல இருந்தவன் அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசி மகிமையை இழந்தான். அல்லேலூயா சொல்லுங்களாம். அதனால தான் என்னைக்கும் புரிந்து கொள்ளுங்க, முந்தினவர்கள் அநேகர்கள் பிந்தினராக மாறி விடுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க அவன் மனம் திரும்ப மாட்டான், அவன் கெட்டவன், அவன் அப்படி தான் இப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் அவன் மாறிடுவான், நீ ஒரு வேளை கீழே போயிடுவ. அல்லேலூயா சொல்லுவோமா. அதனால தான் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நாமும் தேவன் கொடுத்த மகிமையை இழந்து போய்விடக்கூடாது. பாருங்கள், இங்கே என்ன நடக்குது, 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். அப்போ ஜெபம் பண்ணுறாங்க பாருங்கள், வாசிக்கலாமா. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருக்கு. அல்லேலூயா. பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருக்கு, பெருமையாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சிலர் அப்படி தான் ஜெபம் பண்ண மற்றவங்களை குத்தி பேசுவாங்க. ஆனால் இவங்க பயங்கர பரிசுத்தவான் மாதிரி நினைப்பாங்க. ஆனால்
நம்ம பரிசுத்தமாய் நடக்கிறவங்க மற்றவங்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்காக அதிகமாக பாரத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலே சொல்லுவோமா? அல்லேலூயாம். வசனம் சொல்லுது பாருங்க, 2 பேருடைய ஜெபம். ஒருத்தருடைய ஜெபம் பரிசேயன் என்று என்ன சொல்றான்? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், பரிகாரர் அப்புறம் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் இவர்களை போல இல்லாததுனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் என்ன செய்கிறாராம்? உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆனா ஆயக்காரன் பாருங்க, நல்ல கவனிங்க, இவர் மற்றபடி எல்லாத்துலேயும் ஓகே தான், ஆனால் பெருமையான ஜெபத்தினால மகிமை இழந்து போனான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் பெருமை ஒரு நாள் நமக்குள்ள வரக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பிரைஸ் தி லார்ட். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெபம் ஆண்டவரை தேடுறதுல ஓகே தான், எல்லாத்துலேயும் காணிக்கை தசமபாகம் எல்லாம் சரிதான். ஆனால் பெருமைகள் நமக்குள்ளே இருக்குமானால் அந்த பெருமையின் நிமித்தம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் போய்விடும். மலையிலே சொல்லுங்களாம், நாம் ஒருவேளை மற்றவங்க செய்கிற போல ஒரு பாவம் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம், நீங்கள் மற்றவங்க காணிக்கை கொடுக்கல, நீங்கள் கொடுக்கலாம். ஆனாலும் கூட பிரியமானுள்ளே, நான் இப்படி செய்கிறேன் என நான் எல்லாத்துலேயும் நீதிமான் என்று சொல்லி ஒரு நாள் நம்ம பெருமை கொள்ளக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களாம். ஆனால் அந்த ஆயக்காரன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஆயக்காரன் எப்படி ஜெபிக்கிறான்? ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். நல்லா கவனிங்க, அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு? தூரத்தில் நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் போறது கூட பயப்படுறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. சிலர்லாம் ரொம்ப பயங்கர பக்தி போல ஓடுவாங்க, ஆனால் உள்ள எங்கே இருக்குன்னு உள்ளதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு உண்மையாக இருக்கிற அனுபவம் இருந்தால் தான் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். மலையிலே சொல்லுங்களாம். வசனம் சொல்லுகிறது, ஆயக்காரன் தூரத்தில் நின்று கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். உங்க உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்க, தேவனே. சொல்லுங்களா சத்தமா எல்லாரும், தேவனே. எப்படி ஜெபம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆனால் பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் குற்றப்படுத்துகிறான், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரி, நான் பர்ஃபெக்ட். ஹல்லேலூயா, நான் கரெக்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் அப்படி ஜெபித்து பழகாதுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து எப்போவுமே ஆண்டவரே நான் குறைவுள்ளவன், அல்லேலூயா, என்கிட்ட நிறைய குறைவுண்டப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, அல்லேலூயா, எனக்கு இன்னும் கிருபைகளை தாருங்க, அல்லேலூயா, இன்னும் எனக்கு வரங்களை தாருங்க. அருமையானவர்களே, அப்படி செபிக்கிற ஜெபந்தான் பரலோகத்தை அசைக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்படி ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பெரிய மேன்மைக்குள்ளே கொண்டு செல்லும். பாருங்க, ஆண்டவர் உடனே என்ன சொல்றாரு? அடுத்தது என்ன நடக்குது? வாசிக்க. அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன். முதல்ல ஜெபிச்ச அந்த பரிசேயன் அல்ல, இவனே நீதிமான். யார்? ஆயக்காரன். தன்னை தாழ்த்தி மார்பில் அடித்து பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி கண்ணீரோட ஜெபித்து ஒப்பு கொடுத்தவன். அல்லேலூயா. காணிக்க கொடுக்கணும், தசமம் கொடுக்கணும், உண்மையாக நடக்கணும், பரிசுத்தம் எல்லாம் ஓகே தான். ஆனால் நம்முடைய மேட்டிமைகள் மேன்மைகள் ஒரு நாள் நமக்குள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. இவன் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யலை, சரியான முறையில் இல்லை. ஆனால் அவன் உணர்ந்து மனம் திரும்பி கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து அவன் ஜெபித்தான். அல்லேலூயா. அப்படி ஜெபிச்சதுனால அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. பிரைஸ் தி லார்ட். அதனால் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லியார்? காணிக்கை கொடுக்காண்டாம், தசமம் கொடுக்காண்டோம், அப்படி நீங்கள் நல்ல பரிசுத்தமாக வாழாண்டான்னு அப்படி ஆண்டவர் சொல்ல. ஆனால் அதெல்லாம் நீங்கள் செய்தாலும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக வாடுங்க. அல்லேலூயா. அதே சமயத்தில் இவன் பாவி தான்,
ஆனால் இவன் மனம் திரும்பினான். அல்லேலூயா சொல்லுங்களாம். இவன் ஆயக்காரன் தான், இவன் வரிவசூலிப்பவன், ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்கிறவன் தான். ஆனால் மனம் திரும்பி தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து செபித்த பொழுது இவன் வாழ்க்கை மாறிவிட்டது. கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. வேதம் சொல்லுகிறது, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய அனுபவங்களில் நீங்கள் எப்படி தேவனோடு கூட இருக்கிறீங்க? ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் தேவனுக்கு சித்தமானதை நீங்கள் செய்ய வேண்டும். 2 பேர் காணிக்கை செலுத்துகிறாங்க, காயினும் ஆபேலும். காயினுடைய காணிக்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தது. அல்லேலூயா. ஆபேலுடைய காணிக்கையில் ஆண்டவர் பிரியப்பட்டு ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? ஆபேல் இருந்ததில் நல்லதை கொண்டு கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்மா. அல்லேலூயா. எப்போவுமே கர்த்தருக்கு கொடுக்கறதுல இந்த ஊனு முடம் அருமையானே வேண்டாதது ஒதுக்குனதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு பழம் பறிச்சா கூட அதில் முதன்மையானவைகளை தேவனுக்கு கொண்டு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் சம்பளம் வாங்கும்போது முதன்மையாக கர்த்தரை கரப்படுத்தி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடன் எல்லாம் முடிச்சுக்கிட்டு கடைசி கொடுக்கணுமா வேண்டாமான்னு நீ கொண்டு போனால் அது ஆசீர்வதிக்கப்படாது. அல்லேலூயா. முதல்ல கர்த்தருக்குன்னு எடுத்து வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். முதல்ல ஒரு அடையை கொண்டு என்கிட்ட வாழ்னார் எலியா. அல்லேலூயா சொல்லுங்களாம். முதல்ல ஒரு அடையை கொண்டு எங்கிட்ட கொண்டு கொடு. அவ சொல்கிற நாங்கள் இருக்கிறது 2 அடை தான். ஒரு அடை வருமா 2 அடை வருமானு தெரியாது. நானே என் குமாரனை சாப்பிட்டு போகிறோம். பைசா இல்லை. நிறைய வீட்டில் இப்படி தான் பிரச்சனை. பணம் இல்லை, கஷ்டம், போராட்டம், நிலை சரியில்லை. பிரியமானவர்களே, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையாக இருந்தால் ஒரு நாளும் கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். இது நான் இந்த பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன். இன்றைக்கு வேலையும் அப்படி தான். ஆண்டவருக்கென்று நாங்கள் கர்த்தரனை கொடுக்கறதில் நான் எடுத்து வைத்து அதை கர்த்தருக்கென்று இன்றைக்கி நம்முடைய ஆண்டவர் எங்கே ஒப்படைக்கணுமோ நம்ம தலைமையில் நம்ம இன்றைக்கு வரலையும் ஆண்டவர் முடிஞ்ச அளவு உண்மையாக செய்கிறதுனால ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு குறைவையும் விடாதபடி அதிசயமாக எங்களை நடத்துகிறாரு. அல்லேலூயா. ஏன் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் அந்த மகிமையை நீங்கள் காண முடியும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில் இது நிறைய பேருக்கு அது கொடுக்கணுன்னா இல்லை, அது எதுவுமே இல்லை. பிரியமானவர்களே, எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள், 2 பேருடைய காணிக்கையில் கர்த்தர் விரும்புகிற காணிக்கை ஒன்று உண்டு. சும்மா ஏதோ போனா போட்டுன்னு கொடுக்கலாம். அல்லேலூயா. போனா போட்டுன்னு கொடுக்கறதுக்கு இல்லை. ஆண்டவருக்கு ஒன்றும் பிச்சைக்காரர் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருக்கு இல்லாத ஐஸ்வர்யம் இல்லை. பாருங்கள், சில பிள்ளைங்களுக்கு பெற்றோர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த பிள்ளைங்க பாருங்கள் 10 சாக்லேட்டை வாங்கி கொண்டு பிள்ளைகளுக்கு போடுவாங்க. வீடு முழுவதுலேயும் ஆசீர்வாதமாக எல்லாத்தையும் செய்வாங்க. கடைசி பிள்ளைங்கள்டேருந்து ஏதாவது ஒன்று பாருங்கள், அவங்க சாப்பிடும்போது பிள்ளைங்கள்டேருந்து அப்படி இவங்க நுள்ளி சாப்பிடுவாங்க பெற்றோர். உடனே அப்பா பிச்சைக்காரர் இல்லை, வாங்கி போட்டவரே அப்பா தான். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எல்லாத்தையும் செய்தவர் அவர் தான். ஆனால் தாம் பிள்ளைகிட்ட இருந்து ஒரு நன்மையை பெறணுன்னு அவர் வாஞ்சியாக இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களாம். இதை போல தான் கொடுக்குறவங்க கொடுத்து பாரு, கொடுத்து என்ன சோதிச்சு பாரு. வானத்தின் பலகணிகளை நான் திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், உன்னை ஆசீர்வதிக்கிறனோ இல்லையோ என்று என்னை சோதித்து பாரு. கர்த்தரு கொடுத்து ஒரு நாளும் கடன்காரமாக மாற மாட்டோம். கர்த்தரு கொடுத்து ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தரு கொடுத்தவங்க ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைபட மாட்டாங்க. பிரியமானவர்களே, காணிக்கையில் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அதனால் 2 பேருடைய காணிக்கையும் இந்த ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. அதனால் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு வரலையும் உலகம் எங்களையும் பிரசங்கம் பண்ணப்படுகிறது ஆபேலுடைய காணிக்கை குறித்து. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அதனால் தேவ பிள்ளைகளே, ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை அடையணுன்னா, ஒரு நன்மையை பெறணுன்னா நீங்களும் நானும் உண்மையாக உணர்ந்து செய்தால் மாத்திரம்தான் அந்த மேன்மையை நீங்கள் அடைய முடியும். மலையிலே சொல்லுங்களாம். அதனால் தேவ பிள்ளைகளை கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 சகோதரிங்க இருந்தாங்க, மார்த்தாள் மரியாள், இல்லையா? லூக்கா 10வது அதிகாரத்தில் இருக்குது. அங்கே 2 சகோதரிங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு
மகள் என்ன செய்கிறாங்க, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த வசனம் பாருங்க, 38 படிங்க. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். மரியாள், மார்த்தாளையும் மரியாளையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, அவள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். நல்ல கவனிங்க, வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, பற்பல வேலைகள் செய்வதில் மிக வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நல்ல கவனிங்க, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். என்ன செய்கிறாய்? அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அல்லேலூயா. பல காரியத்தை குறித்து இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள், தேவ சமூகத்தில் இருந்தாலும் இப்போ எல்லாம் மைண்டெல்லாம் எங்கே ஓடும். சிலர்லாம் பின்னால் பார்க்காமலே மணி இப்போ கேட்டால் இங்கே சொல்லிடுவார். அல்லேலூயா. மைண்டில் ஓடும். இப்போ எப்படியும் 10 இவர் பேசின கணக்கு வச்சு ஒரு 10, 35, 40 கிட்ட ஆகுமோ? இங்கெல்லாம் கணக்கெல்லாம் நல்லா போடுறீங்க, அதான் ஒன்றும் இல்லாமல் போகுது. கணக்கெல்லாம் வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு பாக்கியத்தை கேளுங்க. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த மைண்டோடு சத்தியத்தை கவனிச்சா நீ போகும்போது ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் நீ போவ. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெறுமையாக போக மாட்டீங்க. அல்லேலூயா. வெறுமையாக போக மாட்டீங்க. வசனம் வெறுமையாக போகாது, திரும்பாது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்போவுமே சொல்கிறேன், ஆண்டுடைய சமூகத்தில் வந்த உடனே ஆண்டவர் எனக்காக நீங்கள் பேசுங்க. ஆமேன். ஒரு வார்த்தையை உங்களுக்காக கொடுப்பார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, அந்த மார்த்தாளும் மரியாளும் 2 பேரும் சகோதரிங்க தான். 2 பேரும் இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டவங்க தான். முக்கியமாக சொல்ல போனால் மார்த்தாள் தான் இயேசுவை வீட்டுக்கே கூப்பிட்டவா. அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்னது யார் சொல்லுங்க? மார்த்தாள் தான். இயேசுவும் போனார், கூப்பிட்டாங்களே போகணும். ஆனால் கூப்பிட்டவா போய் ஒரே வேலை, அது இது அங்கே. சிலர்லாம் அப்படி தான், பாஸ்டர் வாங்க, அப்புறம் பாஸ்டர் அங்கேயே உட்காந்து ஓட்ட வேண்டியதான். அப்புறம் அந்த அம்மா காணாது. இடையில பாஸ்டர் இருந்துடுங்க வாரேன், அங்கே ஒரு போகணும், அங்கே சனியரேன்னு 2 அடி பிள்ளைகளை. இப்படி அப்படியுமா கிடக்கும் அலங்கோலமான வாழ்க்கைகள். அல்லேலூயா. பாஸ்டர் இன்னும் சமையலே ஆகல பாஸ்டர், என்ன செய்கிற பாஸ்டர், எல்லாத்தையும் நீ அங்கே பண்ணணுமா இங்கே பண்ணணுமா, அப்படியா இப்படியா, அங்கே அடுத்து இந்த வீட்டுக்காரன் சரி இல்லையா, அவன் வேற சத்து போட்டானா, அப்படி இப்படி என்னென்னவோ கதை. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காரு, அமர்ந்திருப்போம், செவம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். பாரு, சில வீட்டுக்கெல்லாம் போன உடனே ஒரு பாயை தூக்கி போடுறாங்க. அவங்களுக்கு என்ன வாஞ்ச, பாஸ்டர் வந்திருக்காரு ஜெபிப்பார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்க தங்கம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளோதான் வேலை பிஸியாக இருந்தாலும் பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஏசப்பாவே வந்திருக்கார், பாஸ்டரை விடுங்க, ஏசப்பாவே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா. முதல்ல அவரை கரப்படுத்தி மொத்த ஆசீர்வாதத்தின் ஊற்றவர். அல்லேலூயா. எல்லா ஐஸ்வர்ய சம்பன்னரும் அவரே உங்கள் வீட்டுக்கு நடுவில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. நீங்கள் என்னென்னா அங்கே போனால் இங்கே போனால் அப்படி இப்படி அது கதை எல்லாம் ஓடிட்டே இருக்குது. பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தெல்லாம் விட்டு ஆண்டவரே எனக்கு பரிசை பெறத்தக்கதாக என் ஓட்டம் வெற்றியாய் முடிய உதவி செய்யும். அல்லேலூயா. என் ஓட்டம் ஜெயத்தோடு முடியணும். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட வாஞ்சியோடு நீங்கள் தேவனை தேடுவீர்களானால் உங்கள் ஓட்டம் கட்டாயமாய் வெற்றியாய் முடியும். பிரைஸ் தி லார்ட். அதனால் தேவ பிள்ளைகளை கடைசியாக ஆண்டவர் சொல்லியார் பாருங்க, அந்த மரியாள் என்ன செய்கிறா, எவ்வளோதான் பாடு பிரச்சனை அப்படி இப்படிலாம் இருந்தாலும் அவள் இயேசு வந்திருக்கிறவர் யாரு? தேவாதி தேவன், தேவகுமாரன் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்பா எங்கள் வீட்டில் இவர் கால் வைக்கிறதுன்னு அங்கே என்ன தகுதி? ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அப்பா இவர் எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய சத்திய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தது நிமித்தம் மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அல்லேலூயா. மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஆண்டவர் சொல்லாரு பாருங்க, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டே இருக்கிறாய். நான் உன்னோடு இருக்கிறத நீ மறந்து விட்டாய். நீ என்னை அழைத்ததை நீ மறந்து போனாய். நான் உன் வீட்டுக்கே வந்தாச்சு, உன் கூடயே தான் இருக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுகிற? கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. நீ கவலைப்பட்டு நீ ஒடுங்கி தான் போகணும். அதனால எல்லாத்தையும் அவருக்கு மேலே தூக்கி வைங்க. ஆண்டவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத என்ன பங்கு? நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. நல்ல பங்கு யாரு? சத்தமாக சொல்லுங்களேன். நல்ல பங்கு யாரு? அல்லேலூயா. அந்த பங்கு இந்த பங்கு, சொத்தில் பங்கு, அங்கே பங்கு இங்கே பங்கு, அது நல்ல பங்கு இது கெட்ட பங்கு, நல்ல அப்படிப்பட்ட பங்கு இல்லை. அல்லேலூயா. நல்ல பங்கு இயேசு. இயேசுவோடு வாழுங்க, அவர் உங்களை காப்பாற்றுவார். அதனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் முழங்கால் படி மூட முடிஞ்சவங்க முழங்கால் படியிடலாம். அர்ப்பணித்து நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசை பெறத்தக்கவர்களாய் ஓடுங்கள். பரிசை பெறத்தக்கவர்களாய் ஓடுங்கள். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறாங்க, அநேகர் ஓடுகிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் பரிசு கிடைப்பதில்லை. சபைக்கு வரலாம், சத்தியத்தை கேட்கலாம், ஆண்டவரை இன்னைக்கு நம்பலாம், நீ ஒரு தேவ பிள்ளையாக கூட இருக்கலாம், பரிசையினை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. ஒரு ஆயக்காரனாய் மாறுங்கள். சிலுவையில் 2 கள்ளன் இருந்தான். ஆனால் ஒருவன் உணர்வற்று ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினான். ஆனால் ஒருவன் மனம் திரும்பி கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தான். அவன் இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து சென்றான். பிரியமானவர்களே, 2 குமாரர்கள். ஒரு குமாரன் மூத்தவன் தான், நல்ல அப்பாவுக்கு பிரியமான பிள்ளைதான். ஆனால் இளையவன் மனம் திரும்பி வந்தபோதே அவன் ஒரு சுயநலவாதியாக இருந்தான். அவன் மனம் திரும்பினதை இவன் விரும்பலை. நான் பிழைச்சா போதும், நான் ஆசீர்வாதமாக இருந்தால் போதும், அப்படி நினைக்கவே கூடாது. ஆண்டவரே, எல்லாரும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவடையணும். ஆண்டவரே, அப்படி ஒரு கிருபையை கேளுங்க. ஆண்டவரே உதவி செய்யும். ஒரு மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல என்னை அபிஷேகம் பண்ணுங்க. மார்த்தாளின் அனுபவங்கள் பிரியமானே, கவலை, வேதனை, பிரச்சனை, போராட்டத்தை சிந்திக்காத கர்த்தரை முன்வைத்திருக்கிற நீ ஒரு நாளும் கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். உனக்கு நல்ல பங்கை தேவன் வைத்திருக்கிறார். உலகத்தில் ஒருவேளை உங்களுக்கு செல்வாக்கு இல்லாமல் போகலாம், உங்களுக்கு நன்மைகள் கிடைக்காம போகலாம், நீங்கள் நினைச்சது போல நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு நல்ல பங்காக இருக்கிறேன். தேவ ஜனமே, நம்மை விட்டு விலகாத நல்ல பங்காக தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போமா. தகப்பனே, உம்முடைய உயிருள்ள வாக்கு பிரகாரம் உம் பிள்ளைகளாயிருக்கிற எங்கள் ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே பரிசை பெறத்தக்கவர்களாக எங்களை அபிஷேகிங்க. எங்கள் வாழ்க்கை தேவனுக்குரியதாய் மாறட்டும். முன்வைத்த காலை பின் வைக்காதபடிக்கு சத்தியத்திலே நடந்து ஒரு மெய்யான ஆசீர்வாதத்தை அடைய உதவி செய்யும். ஆண்டவரே, 2 விதமான வாழ்வை பார்க்கிறோம், 2 விதமான கூட்டத்தை பார்க்கிறோம், 2 விதமான ஜனத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, உண்மையாக இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. மரியாளை போல ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்வார்களாக. கர்த்தாவே, குடும்பமாக ஆசீர்வதிங்க. கடந்து வந்த அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோனி ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வாருங்கள்.